பார்க்க போகிறேன்னா எஃபிஎஸ் ஆன்லைன் ஸ்ட்ரைக் தான். எஃபிஎஸ் ஆன்லைன் ஸ்ட்ரைக்னாலே நான் எவ்வளோ கில் அடிச்சிருப்பேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கேம் வெர்ஷன் 1.3.34. ஸோ நம்ம இப்போதைக்கு டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். இப்போ நான் எவ்வளோ கில் அடிச்சிருக்கீங்கன்னு நீங்களே பாருங்க. 412 கில்ஸ் வெறும் 181. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போவுமே ஃபேக்ட்ரி தான் ஒரு ராசியான இடமே. ஏன்னா அதில் தான் இது வரைக்கும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி என்னென்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ தான் மேட்ச்குள்ளே இறங்கியிருக்கோம். ஸோ வெறி காண்டோடு இறங்கணும். கடைசியில் எப்படி போகிறோன்னு பாருங்கள். வெறி காண்டோடு இறங்கியிருக்கோம். ஒரு மாஸுங்க இந்த கேம் விளையாடுறனாலே ஒரு மாஸ். அவ்வளோதான். எதிர் டீமில் ஒருத்தவங்களை போட்டாங்க. போகிறா அதுதான் காய்ஸ் நம்மளை போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடையே மேட்ச் போகும் இந்த இது. ஸோ எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஷூட்டிங் கேம்ஸ் விளையாடி யாருமே அடிக்ட் ஆகிடாதீங்க ப்ளீஸ். இது சும்மா ஒரு ஃபன்னுக்கு மட்டும்தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போய் சொல்லலாமா எப்படி சொல்லலான்னு நான் யோசிச்சுட்டு கில் போடலாம் பார்க்குறேன். கடைசியில் அந்த 13 கில்ல எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன்னு நீங்களே பார்த்துருக்கீங்களே. ஒரு 2 கில் 3 கில் கிட்ட அடிச்சுட்டு தான் செத்துருக்கேன். இப்போ போயிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் போகும்? கடைசி எல்லாத்துக்குமே சேர்த்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் போகும். மேலே பார்த்துருக்கீங்களா டைமிங் ஓடும். ஸோ நான் இந்த கேம் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம மேலே கிரானைட் இருக்கும். கிரானைட்னால் நம்ம பாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்கோப் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சுடுறதுக்கான பட்டன், அதுக்கடுத்து குதிக்கிறதுக்கான பட்டன், கத்தி, டெசர்ட்டிகள் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னடா இங்கே இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஸோ திட் இப்போ இங்கே வந்திருக்கு. அதுக்கு நம்ம வச்சுருக்கிறது எம்பிஜி. எம்பிஜி நம்ம வச்சுருக்கிறது MP5ன்னு நினைக்கிறேன். MP5 இல்லை ஸ்கேன் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கடுத்து கீழே நம்மளுக்கு HP ஓடும். யார் என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்களோட பேர் மேலே வரும். நம்ம பேர் ராக்கி. இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். மேப் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, டைமிங் ஓடுது. நம்ம எவ்வளோ கில் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு காயின்ஸ். அதுவும் இல்லாமல் மேப் இருக்குது. நம்மளுக்கு தேவையான மெடிக்கேட் இருந்துச்சு, நான் காலி பண்ணிட்டேன். ஸோ நம்ம நிற்கிறது உட்கார்றதுக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இதை ப்ளே ஸ்டோரில் இது பண்ணி விளையாடலாம். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மேட்சும் போடலாம். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க ப்ளீஸ். ஸோ நான் போடுறேன். இந்த சைட்லேருந்து மட்டும் ஏன் தான் யாரையுமே போட முடியல தெரில. ஸ்கோப் யூஸ் பண்ணி போடுறேன். ரொம்ப லேட் ஆகுது. நம்ம என்ன தான் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணாலும் கரெக்டாக வைக்க மாட்டேங்குது காய்ஸ். அதுதான் இந்த கேமோட ஒரு கோளாறு. இதுக்கு முன்னாடியே நான் ஏற்றிருந்தேன். அதுலேயே நான் ஒரு நிறையா மேட்ச் போட்டு அதில் நிறையா நான் தான் லீடிங். என் பேர் ராக்கி. உங்களுக்கு யாருக்காவது என் கூட மேட்ச் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் கேம்னாலே பிடிக்கும். ஆக்ஷன் கேம், ஷூட்டிங் கேம் எல்லாம் பிடிக்கும். என்ன மாதிரினா அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஸோ அடிக்கிறேன். என்ன தான் கைஸ் போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. போகலாம். நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாது. ஆனால் இது ஒரு குட்டி கிரவுண்டு தான். எங்கேயுமே இதை தவிர வேறு எதுவுமே போக முடியாது. இந்த ஃப்ரீ ஃபயர்லையாவது பெருசாக வரும். ஃப்ரீ ஃபயர்லலாம் இப்போ சொன்னிங்கன்னா பெரிய இடம் ஆனால் ஜோன் வரும். இது சின்ன இடம் ஆனால் ஜோன் வராது மக்களே. அதுதான் இதோட இது. இப்போ கடைசியில் கஷ்டப்பட்டு அடித்தோம் பாருங்கள் இந்த ஷாட்டு. இதுதான் அங்கே ஹைலைட்டே. வெறும் 21 HPயை வச்சுட்டு. ஆனால் இது ரொம்ப ஹைலைட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் போன வாட்டியே இப்போ பாருங்கள் 21 இதை வச்சு 3 கில் அடிச்சிருக்கேன். ஸோ வராங்க. நானும் ட்ரா பண்ணணும் டக்குன்னு மேட்சை முடிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியில் டைம் ஓடுது காய்ஸ். டைம் ஓடிட்டே இருக்கு. இந்த டேவிட்னு இருக்கவன் தான் கைஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளுறான். இன்னும் 45 நொடிகள் மட்டுமே உண்டு.
ஸோ நம்ம எப்படியாவது இது பண்ணிடணும். இப்போ 40 இருக்குமா, கடைசியில் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். ட்விஸ்ட்டு அதில் நீங்களே என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பீங்க. பார்க்கலாம் கைஸ், பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட்டுன்னு. போகிறேன் போட்டு தள்ளிகிட்ருக்கேன். காண்டேது. ஏன்னா இப்போதைக்கு வெறும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 20 செகண்ட்ஸில் நம்ம எப்படியாவது போட்டுடலாம் பார்க்குறேன். அங்கே எவனோ ஒருத்தர் யாரையோ போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க கைஸ். இதான் அங்கே ஒரு பெரிய இதுவே மக்களே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேருமே 46 செகண்ட்ஸ் இருக்கும்போது கடன்னு போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். இதுவே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா இருக்கும்? லாஸ் கைஸ். பாருங்கள் ராக்கி 20 கில், நான் தான் கைஸ் 20 கில் அடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ பாய் கைஸ், உங்களிடம் இது ஜெய் கணேஷ்.